குபேரரை சரியான நேரத்தில் வழிபட்டால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம். இந்த ஒரு நேரத்தில் விளக்கை ஏற்றி வழிபடுங்க. குபேரரை சரியான நேரத்தில் வழிபட்டால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம். இந்த ஒரு நேரத்தில் விளக்கை ஏற்றி வழிபடுங்க. நம்மில் பலருக்கும் ஒரு நிலையான எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வேண்டும். அந்த செல்வ செழிப்பை அருளக்கூடிய தெய்வம்தான் மகாலட்சுமி தாயார். செல்வம் கொடுக்க வேண்டும் என்று மகாலட்சுமி விரும்பினாலும் அதை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் குபேரருக்கு உண்டு என புராணங்கள் சொல்கின்றன. அதாவது செல்வத்தேவி மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் செல்வ அதிபதி குபேரரின் அனுமதியையும் பெற வேண்டியதுதான் நாம் செல்வமான வாழ்க்கையை அடைய முடியும் என்பதற்கான அடிப்படை உண்மை. குபேரர் என்பது புராணங்களில் நாரதர், விஸ்வகர்மா, ராவணன், கைலாசம், ஆழ்வார்கள் என பலவிதமான சம்பந்தங்களோடு கூறப்படுகிறது. குபேரர் முதலில் ஐஸ்வர்யத்தின் அதிபதியாக சிவபெருமான ஆணையுடன் பீடம் பிடித்தவர். அவர் தங்க ரதத்திலே அமர்ந்து யானைகள் மற்றும் அதீத தோஷங்களை தகர்த்து செல்வங்களை பாதுகாத்து வழங்கும் பெருமை வாய்ந்தவர். அவர் இருக்கின்ற திசை வடக்கு. அதனால்தான் வாஸ்துவிலும் வடக்கு திசை குபேர திசை என அழைக்கப்படுகிறது. அந்த திசையில் பணம் தொடர்பான வசதிகள் இருந்தால் அது செல்வ வரவுக்கே வழிவகுக்கும் என்பதே நம்பிக்கை. பொதுவாகவே குபேரருக்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை கருதப்படுகிறது. அதிலும் மாலை நேரம் சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் என்பது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் குபேரரின் சக்தி மிக அதிகமாக வெளிப்படும். ஆகவே இந்த நேரத்தில் அவர் மீது ஆழ்ந்த விருப்பத்துடன் செய்யும் வழிபாடு மிகுந்த பலன் அளிக்கிறது. செல்வத்தை நம்மை நோக்கி இழுக்கும் ஒரு மகத்தான ஆன்மீக மரபுதான் குபேரவசிய தீபம். இதற்கான சிறப்பான நாள் வியாழக்கிழமை மாலை 6:40 மணி முதல் 7:15 மணி வரை இந்த தீபத்தை ஏற்றுவது மிகுந்த சிறப்பை தரும். ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளவும், வாசனை மலர்களை பரப்பவும். உங்கள் வீட்டில் இருந்தால் குபேர வடிவமுள்ள விளக்கை பயன்படுத்தலாம். இல்லையெனில் சாதாரண அகல் விளக்கை பயன்படுத்தலாம். பச்சை நிறத்தில் உள்ள திரி அல்லது பஞ்சத்திரியை பயன்படுத்தலாம். தூய நெய்யை திரியில் ஊற்றி தயார் செய்யவும். வழிபாடு செய்யும் முறை: வடக்கு திசையை நோக்கி விளக்கை வைக்கவும். தீபத்தை ஏற்றி வைத்து அவ்வழியாக குபேரரின் உருவத்தை மனதில் கொண்டு வரவும். குபேரருக்கு ஒரு இனிப்பு வகையை நெய்வேத்தியமாக வைக்கவும். பின்னர் ஓம் குபேரரே வசி வசி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். மந்திர ஜபம் முடிந்தவுடன் கற்பூரம், தூபம் காட்டி ஆராதனை செய்யவும். மாலை 7:15 மணிக்கு பிறகு தீபத்தை பாதுகாப்பாக அணைத்து விடலாம். இந்த வழிபாட்டின் முக்கியத்துவம் என்னவென்றால், குபேரர் ஒரு அனுபவ சக்தியுடன் கூடிய ஐஸ்வர்ய தேவன். வசியம் செய்யும் தீபம் என்பது நம் உளச்சிந்தனையையும் சக்தியின் நுணுக்கத்தையும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கும் முயற்சி. இது அத்தியாவசிய விருப்பங்களான வீடு, வாகனம், நிலம், பணம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும். இந்த பூஜை வெறும் செல்வம் மட்டுமல்ல, பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் வாழும் வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும் ஆன்மீக வழி. ஜூன் 12 அன்று இந்த சிறப்பு தீபத்தை ஏற்றி நம்மை தீபம் போல் பிரகாசமடைய செய்ய குபேரரிடம் முறையிடலாம். இப்படி பெரும் சாதாரணமான ஒரு வழிபாட்டில் கூட நம்பிக்கையோடு ஈடுபட்டால் நிச்சயம் செல்வத்தின் சன்னதியையும் குபேரரின் கருணையையும் நம்முள் பெற முடியும். இதை ஒரு ஆன்மீக நம்பிக்கை வழிபாடாகவே அணுக வேண்டும். நம்பிக்கையுடன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பயனளிக்கும் சக்தி இருக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.